கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 38 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். என் உள்ளம் குழம்பி அலைகிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது சொல்றாரு, என்னால தெளிவாவே இருக்க முடியல, என் இருதயம் குழம்பி அலையுதுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி குழம்பி அலைகிறான், குழம்பி திரிகிறவனா இருக்கிறான். அவனால நிம்மதியாவே இருக்க முடிய மாட்டுக்கு. இது ஏன் இப்படி நடக்குது? இதில் ஏன் இன்னும் மாற்ற வரலை? நான் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறதுனெல்லாம் அவனுக்கு பயங்கரமான குழப்பம். தாவீதுக்கு எந்த வழியில் போனால் பாதுகாப்பு இருக்கும்னு தெரியலை. எப்படி நான் ஜோம் பண்ணனா என் குழப்பம் தெளிவாகும்னு தெரியலைன்னு தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு, என் இருதயம் தெளிவாகவே இல்லை, குழம்பி அலையிறதுன்னு. ஒருவேளை நீ சில காரியத்தை தெரியாம குழம்பலாம், சில காரியத்தை தெரிஞ்சிட்டே நீ புலம்பலாம். ஆனா உன்னுடைய புலம்பலையும் அவர் இன்று தெளிவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமேன். படிப்பை குறித்து குழம்புறையா? வேலையை குறித்து இந்த வேலையை எப்படி செய்யறதுன்னு தெரியலையேன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறையா? குழம்பிக்கிட்டு இருக்கிறையா? கவலைப்படாத, ஆண்டவர் ஒரு தெளிவை தரப்போகிறார். உன் கணவனை குறித்து ஒரு தெளிவு, உன் மனைவியை குறித்து ஒரு தெளிவு, உன் பிள்ளைகளை குறித்து ஒரு தெளிவு, உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை தந்து உன்னை புலம்ப விடாம ஆண்டவர் பாதுகாப்பா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றான். நிறைய பேர் என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்றான். ஏன் எனக்கு பதில் வர மாட்டுக்கு, ஏன் என்னால் முன்னேற முடியலையெல்லாம் இருக்கிறான். எப்போவுமே கலங்கி தான் ஒரு தண்ணி தெளியும். இன்னைக்கு உன்னுடைய இருதயம் எதனாலையாவது கலங்கி போய் குழம்பி போய் புலம்பி போய் இருந்தா என்ன வார்த்தை பாரு. ஆண்டவர் உன்னை தெளிவாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலையும் கலக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த குழம்பி அலைகிற இருதயத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.